ஓகே. ஓகே. நம்ம மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. மார்னிங் எவ்ரிஒன். ஆக்சுவலா AFLS ஓட இந்த வெபினார்ல உங்க எல்லாரையுமே வந்து மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா, இன்னைக்கு தீபாவளி செலிப்ரேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்கும். அதெல்லாமே தாண்டி இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட் ஆக்சுவலி. சோ அதனால எல்லாரும் வந்து இன்னைக்கு கலந்துகிட்டது ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக்கியமா இன்னைக்கு நமக்கு என்ன டாபிக் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இன்னைக்கான வெபினார்லன்னு பார்க்கும்போது, ப்ரொபோஸ்ட் அமெண்ட்மெண்ட் இன் கிரிமினல் லாஸ் அண்ட் இட்ஸ் இம்பாக்ட் இன் கிரிமினல் லா ஜஸ்டிஸ் டெலிவரி. சோ இந்த டாபிக்க நமக்காக வந்து இன்னைக்கு டெலிவரி பண்றதுக்காக ப்ரொஃபசர் அசந்தாமணி மேம் வந்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்தா சென்னை டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜ் பற்றைப்பெரும்புதூர்ல ப்ரொஃபஸரா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க இன்னைக்கு நம்மளுக்கு இந்த கிளாஸஸ் வந்து கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. சோ இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு 3 பில் வந்து நம்மளுக்கு வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. சோ என்னென்ன அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஐபிசி இந்தியன் பீனல் கோட் 1860 வந்து ரிப்ளேஸ்டு டு த பாரதிய நியாய சன்ஹிதா 2023. அப்புறம் சிஆர்பிசி 1976 வந்து பார்த்தோம்னா இந்த பாரதிய நகர் சுரக்ஷா அப்படின்னு மாத்திருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1873 பாரதிய ஷக்ஷியா பில் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து ஒரு ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. இதுல இன்னைக்கு நமக்காக மேம் வந்து கொடுக்க போற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, என்னென்ன சேஞ்சஸ் இதுக்கு முன்னாடி இருந்த சட்டத்துக்கும் இப்ப புதுசா கொண்டு வந்ததுக்கும் என்னென்ன சேஞ்சஸ் வந்து இருக்கு. சோ அதை இன்னைக்கு நம்மளுக்கு வந்து கொடுக்க போறாங்க. கிரிமினல் சைடு பிராக்டிஸ் பண்ற எல்லா அட்வொகேட்ஸும் இனி வர ஃபியூச்சர்ல வந்து பார்த்தோம்னா இந்த டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது. சோ அந்த ஆஸ்பெக்ட்ல இன்னைக்கான கிளாஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ மேம். நீங்க இந்த செஷன் எங்களுக்காக எடுக்க வந்ததுக்கு. நீங்க செஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ மேம். வணக்கம். என் பேர் அசந்தாமணி. அவங்க சொன்ன மாதிரி நான் சென்னை லா காலேஜ்ல வந்து ப்ரொஃபஸரா இருக்கேன். சோ நம்ம வந்து என்ன டாபிக்கோ அதுக்கு போயிடும். சரியா? இப்ப வந்து ப்ரொபோஸ் அமெண்ட்மெண்ட் இன் தி கிரிமினல் லா அப்படின்றதுதான் இன்னைக்கு டாபிக். சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டாபிக் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இதுல வரப்போற சேஞ்சஸ் வந்து ஒரு பெரிய கடல் அளவுக்கு இருக்கு. இட்ஸ் லைக் ஓஷன். சோ அதுல ஒரு கொஞ்சம் டிராப்ஸ் மட்டும் தான் இப்போ ஒன்னால நம்மளால டிஸ்கஸ் பண்ண முடியும். சோ அந்த டிராப்பை எவ்வளவு முடியுமோ ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி செலக்ட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். சோ வில் ப்ரொசீட் ஆன் வித் த டாபிக், ரைட்? சோ அவங்க கஷ்டப்பட்டு பேரை படிச்ச மாதிரி எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் படிக்கணும். ஸோ லாயர் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலும், லா காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்தாலும் நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் அந்த பேரை படிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அந்த பேரெல்லாம் 3 பேரையும் படிச்சிடுறேன். சோ ஐபிசியை வந்து இப்ப என்னவா மாத்த போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்னு மாத்த போறாங்க. சோ அதை நம்ம ஷார்ட்டா பிஎன்எஸ் அப்படின்னு பார்ப்போம். சோ கிரிமினல் ப்ரொசீஜர் கோட வந்து எப்படி மாத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அப்படின்னு மாத்துறாங்க. பிஎன்எஸ்எஸ் அப்படின்னு மாத்த போறாங்க. அண்ட் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் வந்து பாரதிய சாட்சிய பில் அப்படின்னு மாத்துறாங்க. பிஎஸ்பி அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கோம், ரைட்டா? சோ நமக்கு தெரியும் இந்த பேரே இவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏன்னா இது வந்து ஹிந்தி ப்ரொனன்சியேஷன். சோ அப்படிப்பட்டு இருக்கும்போது இப்ப அந்த பேரை எப்படி ஹிந்தில வச்சாங்க அப்படின்றதே ஒரு முரண்பட்டு தான் இருக்கு. சோ ஆனா இங்க பாத்துக்கோங்க, we are not going into the political கவுண்டர் பார்ட்ஸ் பொலிட்டிக்கல் டிஸ்கஷனே கிடையாது. லீகலா வாட் ஆர் தி சேஞ்சஸ் இட் இஸ் கோயிங் டு பிரிங் இன் ஆர் கிரிமினல் ஜஸ்டிஸ் டெலிவரி சிஸ்டம் அப்படின்றத பத்தி மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? சோ அதனால நம்ம இது பொலிட்டிக்ஸ் பண்ண வேண்டாம். சோ இது ஹிந்தில இருக்கிறது லீகலா இட் இஸ் ரைட்டா ராங்கா அப்படின்றத ஆரம்பிச்சுட்டு வில் ப்ரொசீட் ஆன் வித் த டாபிக். அப்ப லீகலா பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்டிகல் 348 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா which clearly states that you cannot keep இங்கிலீஷ்ல தான் நீங்க பேர் வைக்கணும். ஏதோ ஆக்டா இருக்கட்டும், இல்ல பில்லா இருக்கட்டும், இல்ல நீங்க வந்து எனி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்டர் ஆகட்டும், ரூல் ஆகட்டும், ரெகுலேஷன் ஆகட்டும், நீங்க அதை கொண்டு வரும்போது நீங்க அந்த டிராஃப்டும் ஃபுல் இங்கிலீஷ்ல தான் இருக்கும், அந்த நேமும் இங்கிலீஷ் தான் இருக்கணும் அப்படின்னு ப்ரெஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு முரண்பட்டு தான் இந்த பேர் எல்லாமே இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கிளாரிட்டிக்கு வந்துருவோம். அண்ட் வில் மூவ் ஆன் டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சிஆர்பிசி அப்படின்னு சொல்லப்படுற பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதால என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்றத பார்த்துட்டு வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் டாபிக், ரைட்? சோ இது வந்து நான் ஷார்ட்டா பிஎன்எஸ்எஸ் அப்படின்னு சொல்றேன். கைண்ட்லி ஃபாலோ. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பட் வில் ட்ரை. என்ன சிஆர்பிசி, ஐபிசி, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் நம்ம பேசி பழகி அதை நமக்கு நல்ல பரிச்சயம் இருக்கும். ஸோ இப்போ மாத்தி சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பட் வி வில் ட்ரை டு மேக் இட் ஆஸ் ஈஸி ஆஸ் பாசிபிள், ரைட்? ஓகே.
இப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன பெரிய சேஞ்சஸ் இருக்கும், நான் சொன்ன மாதிரி ஒரு இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் இந்த சேஞ்சஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னா ஒரு பெரிய ஓஷன் அளவுக்கு இருக்க போகுது. அதுல சின்ன சின்னதா few droplets only I'm going to explain, right? சோ இப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெரிய மாறுதல் என்ன வரப்போகுது நமக்கு இந்த சிஆர்பிஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்டே வந்து என்னன்னா ஹேண்ட் கஃப். வில் ஸ்டார்ட் வித் தி ரைட் ஆஃப் அக்யூஸ்ட். அப்ப ஹேண்ட் கஃப் வந்து how far it is admissible அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆக்ட்ல வந்து இட் இஸ் அட்மிசிபிள். இப்ப நீங்க முன்னாடி நமக்கு தெரியும் ஹேண்ட் கஃபை பொறுத்த வரைக்கும் என்ன லா மைண்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே தனியா அவங்க வந்து பிரிசன் மேனுவல்ல வந்து ஹேண்ட் கஃப் எப்ப யூஸ் பண்ணும், அப்ப தப்பிச்சு போற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான காலகட்டத்துல அதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. அதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த டிகே பாசுவோட ஜட்மெண்ட்ல வந்து உங்களுக்கு அந்த கைட்லைன்ஸை இஷ்யூ பண்ணிருக்காங்க. இப்ப வரைக்கும் நம்ம அதை தான் ஃபாலோ பண்றோம். என்ன டைம்ல எப்ப வந்து நீங்க ஹேண்ட் கஃப் பண்ணணும், என்ன மாதிரி அஃபெண்டர்ஸ்க்கு மட்டும் ஹேண்ட் கஃப் பண்ணணும், எந்த குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் ஹேண்ட் கஃப் பண்ணணும், எல்லாத்தையுமே உங்களுக்கு அதுலதான் வரையறை பண்றாங்க. ஆனா இப்ப இந்த புதுசா வந்திருக்க இந்த BNSS அந்த இதுல வந்து இந்த டிராப்ட்ல ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இந்த டிராப்ட் வந்து இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் பீன் டேபிள்ட் பிஃபோர் தி பார்லிமெண்ட் ஆகஸ்ட் 11 பண்ணிருக்காங்க. பட் இப்ப வரைக்கும் இது வந்து இட் இஸ் பெண்டிங் பிஃபோர் தி பார்லிமெண்டரி கமிட்டி தான். அதுக்கப்புறம் இன்னும் அடுத்த இதை கடத்துக்கு இது வரல. சோ இட் இஸ் பெண்டிங் ஆஸ் ஆன் டேட் இட் இஸ் பெண்டிங். அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட காலையில நியூஸ் பேப்பர்ல ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இது சம்பந்தமான ஆர்டிகல் வந்திருக்கு. சோ நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் கிவிங் தேர் கன்சர்ன்ஸ். இது வந்து சரியா இல்ல நிறைய மாறுதல் வேணும். ஏன்னா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நம்மளோட எல்லா லாஸுமே இந்த சிஆர்பிசியா இருக்கட்டும், ஐபிசியா இருக்கட்டும், எவிடன்ஸ் ஆக்டா இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான சட்டம். தேவைப்படும் போது நம்ம அதுக்கான மாறுதல்கள் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கோம். ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைய வரைக்கும் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ்க்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு இல்ல, ரைட்? சோ எங்கேயோ ஒரு லேக்யூனா இருக்கு. அதை கிளியர் பண்ணும், அதை சரிப்படுத்தணும் அப்படின்றது எல்லா லீகல் ஃப்ரெட்டர்னிட்டி நார்மல் பப்ளிக் எல்லாருக்குமே ஒரு தேவையும் அவசியமும் இருக்கு. சோ அதுக்காக வி நீட் அமெண்ட்மெண்ட். ஆனா இப்ப கொண்டு வந்திருக்கிறது எந்த அளவுக்கு சரியா இருக்கும், இல்ல எந்த அளவுக்கு அதை வந்து நம்ம சரிப்படுத்தணும் அப்படின்ற வரைக்கும் நம்ம பார்க்கலாம். சோ இப்ப வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டா பார்லிமெண்ட் கமிட்டில பெண்டிங் ஆயிருக்கு, ரைட்? சோ இப்ப வந்து இதுல என்னென்ன லாஸ்ல என்னென்ன லேக்யூனா இருக்கு, இல்ல என்னென்ன வந்து சரியா இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அப்ப ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இப்ப ஹேண்ட் கஃப். அப்ப ஹேண்ட் கஃப் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிகே பாசு ஜட்மெண்ட் இது கைட்லைன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே தனியா வந்து மேனுவல்ஸ் பிரிசன் மேனுவல்ஸ்ல அது வந்து எப்படி நீங்க ஃபாலோ பண்ணலாம், என்னென்ன டைம்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஹேண்ட் கஃப் வந்து அவங்களே வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் இதை போட்டுட்டு இந்த மாதிரி டைம்ல எல்லாம் நீங்க வந்து ஹேண்ட் கஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை லீகலைஸ் பண்ற மாதிரி இருக்கு. சோ இது வந்து சரியானதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. பிகாஸ் நீங்க வந்து அவங்களோட டிஸ்கிரிஷனுக்கு வந்து சில டைம்ல இட் இஸ் லைக் ஹேண்ட் கஃப் வந்து அவசியமா அப்படின்ற கேள்வியும் இது இந்த ஹியூமன் ரைட்ஸ் வயலேட்டிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரியான பார்வையும் இருக்கு. பட் ஈவன் தென் இவங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணிடுறாங்க என்ன மாதிரியானது பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு இது ஹபிச்சுவல் அஃபெண்டரா ரிப்பீட் அஃபெண்டரா இருந்துச்சுன்னா இட் கேன் பி யூஸ்டு. இஃப் இஸ் பீன் கோயிங் டு எஸ்கேப் ஃப்ரம் கஸ்டடி அப்படின்னா இட் கேன் பி யூஸ்டு. இப்ப இட் இஸ் லைக் பாருங்க ஆர்கனைஸ்டு கிரைம், டெரரிஸ்ட் ஆக்ட்ஸ், ட்ரக் ரிலேட்டட் கிரைம், செக்ஷுவல் அஃபென்சஸ், மர்டர், அட்டாக், ஹியூமன் டிராபிகிங், offenses against state, illegal possession of arms, ammunition and economic offenses சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே வந்துட்டாங்க. சோ இந்த லிஸ்ட பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் எல்லா கிரைம்ஸும் இதுல கவர் ஆற மாதிரி இருக்கு, ரைட்? அப்ப எல்லா மாதிரியான குற்றங்களுக்கும் நீங்க ஹேண்ட் கஃப் போடலாமா அப்படின்ற கேள்வி. சோ எங்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணக்கூடாத ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கோ, எங்கெல்லாம் வந்து பண்ண வேண்டாம்ன்றதுதான் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தி ஜட்மெண்ட்ஸ்ல உங்களுக்கு இருக்கு. பட் ஈவன் தென் அகைன்ஸ்ட் தட் கிரைட்டீரியா இதுல வந்து சிஆர்பிசியை நீங்க கொண்டு வரதுனால இந்த ஹேண்ட் கஃபா நீங்க லீகலைஸ் பண்ற மாதிரி இதே கேன் ஆல்வேஸ் யூஸ்ன்ற மாதிரி கொண்டு வர மாதிரியான ஒரு பார்வையும் இருக்கு, ரைட்டா? அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அரெஸ்டோட ப்ரொசீஜர்ல கொஞ்சம் மாறுதல்கள்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க. சோ என்ன மாதிரியான மாறுதல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ முன்னாடி எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ஒரு ஒரு நபரை நம்ம அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா இஃப் அ பர்சன் இஸ் லைக் இன்ஃபார்ம் உடம்பு சரியாதவரா இல்லைன்னா 60 வயசுக்கும் குறைவானவரா இருந்து அதுவும் அவர் செஞ்சிருக்க குற்றம் வந்து 3 வருஷம் வரைக்கும் தான் தண்டனைக்குரிய குற்றமா இருக்கும்போது அவரை வந்து நீங்க அரெஸ்ட் பண்றதுக்கு கண்டிப்பா வந்து நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் டெப்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் அதாவது டிஎஸ்பியோட பெர்மிஷனோட தான் நீங்க வந்து ஈ கேன் பி அரெஸ்ட், ரைட்? அது எப்படின்னா 60 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இருக்க அதிகமா 60 வயசுக்கு மேல, அதே மாதிரி உள்ள உடல்நிலை சரியில்லாத நபரா இருந்தா, அது மட்டும் இல்லாம செய்யக்கூடிய குற்றம் அந்த குற்றத்துக்கான தண்டனை வந்து 3 வருஷத்துக்கும் குறைவான குற்றமா இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎஸ்பி ரேங்க்ல இருக்கவருக்கு வந்து டிஎஸ்பி ரேங்குக்கும் குறைவா இல்லாதவர்கிட்ட பெர்மிஷனோட தான் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல மாறுதல்கள் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ரைட்டா? அதே மாதிரி முன்னாடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
உங்களுக்கு வந்து பர்சன் வாஸ் டு பி இன்ஃபார்ம். யாரை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு நபருக்கு நம்ம தகவல் தெரிவிக்கணும் அப்படின்றது இருக்கு. சோ அந்த தகவல் தெரிவிக்கிறது முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஆர் ஃப்ரெண்டுன்னு மட்டும் இருந்துச்சு. அண்ட் இப்ப அதை எப்படி மாத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எனி அதர் பர்சன் அப்படின்னு மாத்திருக்காங்க. ரைட். அப்ப எனி அதர் பர்சன் அப்படின்றது மாறுதல் இருக்கு. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் அக்யூஸ்ட் அப்படின்னா அந்த ஃபீமேல் அக்யூஸ்டோட அரெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு சார்பா நீங்க யார்கிட்ட தகவல் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு ரிலேட்டிவ் ஆர் ஃப்ரெண்ட் ஆர் அ பர்சன் ஹூம் ஷீ வாண்ட்ஸ் டு இன்ஃபார்ம். ரைட்டா? அவங்க யாருக்கு நீங்க வந்து சொல்லணும் அப்படின்றது சொல்றாங்களோ இல்ல அவங்க யாருக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்களோ ரைட் மென்ஷன் பை ஹேர் அப்படின்னு சொல்றாங்க. டிஸ்க்ளோஸ் ஆர் மென்ஷன் பை ஹேர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க யாருக்கு சொல்லணும் தகவல் சொல்லணும்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு நீங்க தகவல் தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு கிளாஸை ஏற்படுத்துறாங்க. ரைட்டா? அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹரஸ்ட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு நபரை ஒரு போலீஸ் ஆபீசரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏதோ ஒரு போலீஸ் ஆபீசரை வந்து should be designated ஸ்பெசிபிக்கா யார் யாரெல்லாம் அரெஸ்ட் ஆகுறாங்க, நம்பர் ஆஃப் அரெஸ்ட், யார் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, எத்தனை பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் அரசியா பெண்டிங்கா இருக்காங்க அப்படின்றத அந்த டேட்டாவை அந்த இன்ஃபர்மேஷனை மெயின்டைன் பண்றதுக்காக மட்டுமே ஒரு நபரை வந்து டெசிக்னேட் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு வரையறுக்கிறாங்க இப்ப புதுசா. ரைட்டா? அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களுக்கு வந்து பிரைவேட் பர்சன்ஸும் அரெஸ்ட் பண்ணலாம் அட் டைம்ஸ் ஆஃப் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்ப தனி நபர் வந்து இன்னொரு வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்றாரு அப்படின்னா முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா as soon as possible அவங்க கொண்டு போய் அவங்களை வந்து சரண்டர் பண்ணணும், கொண்டு போய் போலீஸ் ஆபீசர் கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சோ போலீஸ் ஆபீசர் கிட்ட அதான் பிரைவேட் பர்சன்ஸ் ரைட்டா? பிரைவேட் பர்சன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா they should go and hand over to the police officer or a police station. ரைட்டா? அன்னெசரி டிலே அப்படின்னு இருந்ததை இப்ப என்ன பண்ணிருக்காங்க வித்தின் அ பீரியட் ஆஃப் 6 hours அப்படின்னு கொடுப்பாங்க. சோ 6 மணி நேரத்துக்குள்ள நம்ம பிரைவேட் பர்சன்ஸ் யாராச்சும் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க போய் அவங்கள வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடணும் அப்படின்ற ஒரு மாறுதலையும் ஏற்படுத்தியிருக்காங்க. ரைட்டா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஆஃப் அரெஸ்ட் இருக்கு இல்லையா? இத வந்து நீங்க வந்து என்ட்ரிஸ் ஆஃப் அரெஸ்ட் வந்து அந்தந்த போலீஸ் ஸ்டேஷன்ல மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி நீங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் இல்லாம இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா அந்த போலீஸ் ஆபீசருக்கு தகவல் தெரிவிக்கணும். அந்த ஸ்டேஷன் அந்த லிமிட்ல வர போலீஸ் ஸ்டேஷன் ஆபீசருக்கு வந்து தகவல் தெரிவிக்கணும் அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸையும் உங்களுக்கு அதுல கொடுத்துருக்காங்க. ரைட்டா? சோ ஹேண்ட்கப்ல வந்து ஒரு பெரிய மோசமான மாறுதல் ஏற்படுத்திருக்காங்க. பட் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் டிஸ்க்ளோஸ் அவங்க யாருக்கிட்ட தகவல் சரிக்க சொல்றாங்களோ அவங்க கிட்ட தகவல் சொல்லலாம் அப்படின்றது ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவான நோட்டு தான் அப்படின்றத நம்ம பாக்குறோம். ரைட்டா? சோ இது வந்து அரெஸ்ட் சம்பந்தம். இன்னும் அரெஸ்ட்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கு. நான் ஒரு குறிப்பிட்ட சில வந்து விஷயங்களை மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஓகே. அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ரைட்டா? இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் தி அக்யூஸ் அண்ட் விக்டிம். சோ அட் டைம்ஸ் ஆஃப் ரேப் அந்த மாதிரியான கேசஸ்ல மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் தி விக்டிம் ஹஸ் டு பி டேக்கன் அண்ட் சில அதர் அந்த அஃபென்சஸை பொறுத்து உங்களுக்கு. ரைட்டா? சோ அப்ப எப்பவுமே வந்து என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு வந்து அக்யூஸ்ட் பர்சனை கொண்டு போய் ரிமாண்ட் பண்றோம் இல்லையா? அப்ப வந்து உங்களுக்கு வந்து கொண்டு போன ரிமாண்ட் பண்ண கொண்டு போகும்போது யூ வுட் பி லைக் ஒரு மெடிக்கல் பிராக்டிஷனர் கிட்ட அவர் கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணணும். சரியா? மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு அந்த பர்சனை கொண்டு போய் நிறுத்தணும். சோ முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் எக்ஸாமினர் கிட்ட போய் பார்க்கணும். அண்ட் ஃபார் எவ்ரி வித்தின் 48 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டியும் ஈ ஷுட் பி சென்ட் டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு இருந்துச்சு. இப்ப அதை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 48 ஹவர்ஸ் எடுத்துட்டு அந்த மெடிக்கல் பிராக்டிஷனர் விருப்பப்பட்டா ரைட் அந்த அரசியை பார்த்துட்டு அந்த விக்டிம் அக்யூஸ்னு சொல்ல வேண்டாம். சோ அந்த அரசியை பார்த்துட்டு மெடிக்கல் பிராக்டிஷனர் வந்து இவருக்கு திரும்பவும் ஒரு எக்ஸாமினேஷன் தேவைப்படுது அப்படிங்கறது அந்த டிஸ்கிரிஷன் வந்து மெடிக்கல் பிராக்டிஷனருக்கு கொடுக்குறாங்க. சோ அவர் விருப்பப்பட்டா he can do one more medical examination அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் விருப்பப்பட்டா he can do one more examination. ஆனா முன்னாடி ஒரிஜினலா இருந்துச்சு இல்லையா 48 hours once the accused should be sent to எக்ஸாமினேஷன். அதுல இப்ப டோட்டல் கான்ட்ரடிக்ஷன். இது வந்து இட் இஸ் அகைன் தி லைக் ரைட் ஆஃப் தி அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? சோ அடுத்தது இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் தி இவங்க இருக்காங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ரேப் விக்டிமா இருக்கலாம். இந்த மாதிரியான கேசஸ்ல இந்த who has to collect இருக்குன்றதுக்குல முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா குவாலிஃபைட் பர்சன் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு இருந்துச்சு. ரைட்டா? அப்ப யார் இந்த ஃபாரன்சிக்
எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இல்ல அந்த பொண்ணை வந்து கொண்டு போய் யாரு எக்ஸாமினேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கொண்டு போவாங்க இல்ல ரிப்போர்ட் வாங்குவாங்க அதெல்லாம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட் பிலோ தி ரேங்க் ஆஃப் இது சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அப்படின்னு இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன மாறிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எனி போலீஸ் ஆபீசர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்ப இங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இம்ப்ராப்பர் கலெக்ஷன் ஆஃப் சாம்பிள்ஸ்க்கான சான்சஸ் இருக்கும். பிகாஸ் இப்ப யாரை நம்ம மோஸ்ட்லி அனுப்புவோம் ஸ்பெசிபிக்கா நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்னு போட்டிருந்தாவே ஹவு ஃபார் தே வில் சென்ட்ன்றது தெரியல. இங்க எனி பர்சன் கேன் பி சென்ட் அப்படின்னா அப்பதான் வந்து சேர்ந்திருந்த யாராச்சும் ஒரு புதுசா வந்திருக்க ஜூனியர் போலீஸ் ஆஃபீஸர் யாரையாச்சும் அனுப்பி இந்த சாம்பிள் கலெக்ஷன் பண்ணுங்க இதை வந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லும் போது they do not have the necessary skills or training in this regard. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா they will not be able to collect the samples accurately. இது என்ன ஆகும் இந்த பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவரால் உங்களுக்கு வந்து இந்த கேஸுமே கன்விக்ஷனுக்கான பாசிபிலிட்டியே இல்லாம போகும். இன்கேஸ் லைக் விக்டிம் ஹாஸ் டு பி லைக் சேஃப் கார்டட்ல சோ விக்டிமோட சேஃப் கார்டு மொத்தமாவே இது வந்து பாதிக்கப்படும் ரைட். சோ இந்த இடத்துல எனி போலீஸ் ஆபீசர் அப்படின்றதுக்கு இன்னும் ஸ்பெசிபிக்கா தே குட் ஹவ் கிவன் சம் கைட்லைன்ஸ் like a person with knowledge with a trained experienced person can be sent to take collection of the samples of the for examination of the victim or the as a case may be right. சோ இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அக்யூஸ்ட் பார்த்தோம், அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் தி விக்டிம் பார்த்தோம். சோ இது ரெண்டுலயும் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சமான மாறுதல்கள் இருந்துச்சுன்னா பெட்டரா இருக்கும். ஆனா கண்டிப்பா இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் அக்யூஸ் அட் டைம் ஆஃப் அரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இது ஒன் டைம் அண்ட் இன் கேஸ் ஆஃப் லைக் மெடிக்கல் பிராக்டிஷனர் திங்ஸ் ஃபிட் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி மெடிக்கல் பிராக்டிஷனர் கேன் பி ஒன் மோர் டைம் அப்படின்றது இட் இஸ் நாட் வேலிட் அண்ட் இட் இஸ் டோட்டலி லைக் ராங். பிகாஸ் லைக் 48 hours once அப்படின்றது நீங்க இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றதே வந்து தப்பு. பிகாஸ் வி நோ லைக் கஸ்டோடியல் டார்ச்சஸோ இல்ல கஸ்டோடியல் டெத்தோ ரொம்ப குவைட் காமன் இன் இந்தியா. சோ அந்த மாதிரி இருக்கும்போது இது இன்னுமே நீங்க வந்து கம்மியாக்குனீங்க அப்படின்னா தி ப்ரொடெக்ஷன் வுட் நாட் பி கிளியர் அண்ட் சஃபிஷியன்ட் ரைட். ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் லைக் முடிஞ்ச வரைக்கும் நான் ரொம்ப சீக்கிரமா போறேன். நான் சொன்ன மாதிரி ரொம்ப நிறைய உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கு. இன்கேஸ் நான் ரொம்ப ஃபாஸ்டா போறேன் இல்ல பொறுமையா போகணும் அப்படின்னா கைண்ட்லி டெல் மீ ரைட். ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா proclaimed offenders ரைட். இப்ப யாராச்சும் நபர்கள் வந்து இல்ல அப்படின்னா அவங்கள வந்து அறிவிக்கப்பட்ட குற்றவாளிகளா அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கேஸ ப்ரொசீட் பண்றதுக்கான விஷயங்கள்ல வந்து இதுல உள்ள இருக்காங்க. இதுல என்ன முக்கியமா பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களோட ஆக்சென்ட்ல இட் கேன் பி ப்ரொசீடட் அப்படின்றது கொண்டு வராங்க. அதே மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா they need not have to be physically present, personally present அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டர் இருக்காங்க இல்லையா, முன்னாடி உங்களுக்கு ஒரிஜினலா ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டர்னு இருக்காங்க இல்லையா, அதுக்கும் இதுக்கும் வந்து இந்த டெபினிஷன்ல மாறுதல் தான் கொண்டு வரும் ரைட். அப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சில லிஸ்ட் ஆஃப் பீப்புள் போடுறாங்க. சோ என்னென்ன மாதிரியான கேசஸ்லாம் இப்படி பண்ண முடியும் அப்படின்னு பாத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன தெரியும், நமக்கு 2017 சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ப்ரொசீஜர் என்னென்ன அடாப்ட் பண்ணுங்க அப்படின்றதுக்கு இந்த அப்ஸ்காண்டிங் அஃபெண்டர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப டிலே இருக்கு, இதுக்கு வந்து ஏதாச்சும் ஒண்ணு கொண்டு வாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஹைகோர்ட் ஆஃப் குஜராத் அப்புறம் டெல்லி ஜார்க்கண்ட்ல எல்லாம் இதுக்கான மாறுதல் அட்ரஸ் பண்றதுக்கான கன்சர்ன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. சோ அதற்கு ஏற்றாற் போலதான் இந்த இடத்துல உங்களுக்கு டிராஸ்டிக் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க ரைட்டா. சோ அப்ப வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில கண்டிஷன்ஸ் பிரிஸ்கிரைப் பண்றாங்க. இந்த கண்டிஷன்ஸ் வந்து 3 கண்டிஷன் இருக்கு ரைட். சோ உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்சென்டியா அவங்களுக்கு ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டரா அறிவிக்கப்பட்டிருக்கணும் ரைட்டா. ரெண்டாவது வந்து அவங்க வந்து எப்ஸ்காண்டடோ இல்ல தே ஷுட் ஹவ் எவடட் ட்ரையல்ல வந்து தப்பிக்கிறதுக்காக இல்ல வந்து தப்பிக்கும் எண்ணத்தோட இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலோ இல்ல மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த நமக்கு வந்து there is no immediate prospect of their arrest. அவங்கள வந்து இப்போ உடனே வந்து அரெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இல்ல, சாத்தியக்கூறு இல்ல அப்படின்ற காலகட்டத்தில என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களோட பிரசன்ஸை மொத்தமா வெயிட் பண்ணிட்டு அவங்கள ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டரா அறிவிச்சுட்டு இன் ஆப்சென்ட் அவங்க இல்லாம இந்த வழக்குகள்ல நடத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க ரைட்டா. சோ இந்த இவங்க இல்லாமே வழக்குகளை நடத்த முடியும் அப்படின்றது வந்து ஃபாஸ்டா பண்ணோம் அப்படின்றதுக்காக நீங்க எல்லா ப்ரொவிஷன்ஸையும் மாத்திர முடியாது இல்லையா. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப்சென்டியா அப்படின்றதுக்கு அவங்க சொல்லியிருக்க வந்து சில லிஸ்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ் அவங்க சொல்றாங்க சரியா. அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
clause 356 அப்படின்றது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, the accused person is absconding and there is no immediate prospect of their arrest before evidence may be recorded in their absence. These requirements are contingent, right? இப்ப முன்னாடி எப்படி அப்படின்னா அவங்க ஆப்சன்ஸ்ல நம்ம வந்து எவிடன்ஸ் மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. இப்ப பிரசன்ட் அப்படிதான் இருந்துச்சு. பட் ஆனா இப்ப வந்து சேஞ்சஸ்ல இவங்க ஜட்மெண்ட் கேன் ஆல்சோ பி பாஸ்ட் அப்படின்ற மாதிரி இப்ப அந்த புது மாறுதல்கள் இருக்கு, ரைட்டா? ஓகே. அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயம் என்ன பண்றாங்கன்னா, இந்த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் அஃபண்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் அஃபண்டர்ஸோட ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு இப்ப கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இந்த ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து ஃபாரின்ல இவங்களுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சுன்னா, ஹவு ஃபார் இட் இஸ் அப்ளிகபிள், அட்மிசிபிள் அண்ட் ஹவு இட் வில் பி எக்ஸிக்யூட்டட் அப்படின்றதுக்கு இதுல வந்து வரையறையோ ஸ்கோப்போ இல்லாம இது போயிட்டு இருக்கு. ஓகே. சோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த சேஞ்சஸ்ல அடுத்த முக்கியமான சேஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு செக்ஷன் 144, ரைட்? அப்ப இந்த செக்ஷன் 144ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தடை உத்தரவு வந்து ரொம்ப முன்னாடி இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் விலக்கிட்டு இப்ப அந்த தடை உத்தரவை ரொம்ப அர்ஜென்டான விஷயங்களுக்கு வந்து கொண்டு வரலாம். they have given power to issue urgent orders under section 144. முன்னாடி இருந்துச்சுல நம்ம section 144 of CRPC, அதுல இப்ப clause வந்து 163ல வந்து urgent orders can be passed அப்படின்னு அதுக்கு வந்து பவர்ஸ் கொடுத்திருக்காங்க, சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து என்ன தப்பா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன தப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈவன் ஃபார் நான் எசென்சியல் அண்ட் நான் அர்ஜென்ட் பர்பசஸ் ரெகுலேட்டிங் அண்ட் ஃபார் ரெகுலேட்டிங் பிசினஸ் வரும், அதுக்காக கூட நீங்க இது இந்த ஆர்டரை பாஸ் பண்ண முடியாது, ரைட்? அப்ப நீங்க வந்து இன் கேஸ் ஆஃப் கிரேவ் இதுனா பப்ளிக் ஆர்டர் பப்ளிக் நியூசன்ஸ் இல்லாம இல்ல டு ப்ரொடெக்ட் தி பப்ளிக் ஆர்டர் அப்படி இல்லாம ஈவன் ஃபார் நான் எசென்சியல் அண்ட் நான் அர்ஜென்ட் பர்பசஸ், ரைட்? ஈவன் டு ரெகுலேட் பிசினஸ் திஸ் ஆர்டர் கேன் பி பாஸ்ட் அப்படின்றது சரியானதா இருக்குமா அப்படின்றது தெரியல. ஆனா இந்த இப்ப இருக்க புது ஆக்ட்ல வந்து அவங்க அப்படிதான் சொல்றாங்க, ஈவன் ஃபார் லைக் நான் எசென்சியல் அண்ட் நான் அர்ஜென்ட் பர்பசஸ் இந்த செக்ஷன் லைக் முன்னாடி இந்த செக்ஷன் 144 ஆர்டர் வந்து பாஸ் பண்ண முடியும், இப்ப போட முடியும் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த இது இருக்கியா வாட் யூ கால் லைக் இன்வெஸ்டிகேஷன், ரைட்? அப்ப இன்வெஸ்டிகேஷன்ல என்ன மாதிரியான மாறுதல்களை ஏற்படுத்துது அப்படின்றதுல பெரிய மாறுதல் நம்ம எது சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு போலீஸ் கஸ்டடி. அப்ப வந்து இந்த அரசியோட போலீஸ் கஸ்டடி வந்து உங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்ப முன்னாடி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 15 daysக்கு வந்து they can be taken into account. அதுக்கப்புறம் 15 days can be extended வந்துச்சு. பட் ஆனா இப்ப இதுல வந்து ரொம்ப மோசமா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 15 days ஆர்டரை வந்து இனிஷியலா இல்லாம உங்களுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் ஹேஸ் டு பி கம்ப்ளீட்டட் இன் 60 days and 90 days அப்படின்ற கண்டிஷன் இருக்கு இல்லையா, ரைட்? சோ அப்படி இருக்கும்போது இந்த 40 days and 60 daysக்கு வந்து எப்படி சொல்றது, சோ நீங்க அந்த ஸ்டாட்யூட்டரி பெயில் வாங்குறதுக்கு முன்னாடி பீரியட் இருக்கு இல்லையா, அது வரைக்குமே இட் கேன் பி டேக்கன் இன்டு போலீஸ் கஸ்டடி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, ரைட்? அப்ப நீங்க வந்து அன்லிமிட்டெட் பவர்ஸ் இப்ப வந்து போலீஸ் கஸ்டடியோ இருக்கட்டும், கஸ்டடியல் டார்ச்சர்ஸா இருக்கட்டும், இல்ல கஸ்டடியல் டெத்தா இருக்கட்டும், as I told you, India is also very like Tamil Nadu is also quite common, it is very common in all over India, right? சோ அப்படி இருக்கும்போது நீங்க இந்த போலீஸ் கஸ்டடிய இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றது, அதுக்கப்புறம் இதுக்கான பவர்ஸை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றது வந்து ஹவு ஃபார் இட் இஸ் ரைட் அப்படின்ற கேள்வியை இது ஏற்படுத்துது, ரைட்? ஏன்னா போலீஸ் கஸ்டடி அப்படின்றது நீங்க வந்து ஸ்டாட்யூட்டரி பெயில் வாங்குற வரைக்குமே they can be given அப்படின்றது how far it is right அப்படின்றது தெரியல, ரைட்? தப்பு how far it is rightனா it has to be corrected. அப்படி இல்ல அப்படின்னா this would cause grave injustice to the accused persons, right? ஓகே. அதுக்கப்புறம் என்ன மாதிரியான பெரிய மாறுதல்களை இது ஏற்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பிரிலிமினரி என்கொயரி கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா, போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணோம். இப்ப எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கு வந்து நமக்கு தெரியும், இப்ப இட் இஸ் லைக் காக்னிசபிள் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆனா உடனே they have to file an எஃப்ஐஆர் அப்படின்றது தான் உங்களுக்கு நம்ம சுப்ரீம் கோர்ட் லலிதா குமாரி ஜட்மெண்ட்ல கொடுத்திருக்க ஜட்மெண்ட். பட் ஐ எம் கான்ட்ரடிக்ஷன் டு தட். லலிதா குமாரி ஜட்மெண்ட்ல வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு வந்து கான்ட்ரடிக்டரியா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இங்க வந்து போலீஸ் ஆபீசருக்கு பவர் கொடுக்குறாங்க டு கண்டக்ட் பிரிலிமினரி என்கொயரி அண்டர் கிளாஸ் 173 ஆஃப் தி BNSS.
அப்ப இந்த பவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் டு கண்டக்ட் preliminary என்கொயரி ரிலேட்டட் டு தி கமிஷன் ஆஃப் எனி காக்னிசபிள் அஃபென்ஸ். அப்ப ஒன்ஸ் இட் இஸ் காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னா காக்னிசபிள் அஃபென்ஸ்க்கு நீங்க எஃப்ஐஆர் போடாம யூ கேன் கண்டக்ட் preliminary என்கொயரி, ரைட் அப்படின்றது. அண்ட் இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா if the cognizable offense is punishable to a period of 3 years to 7 years, like more than 3 years and less than 7 years they can conduct preliminary inquiry அப்படின்ற பவர் கொடுக்குறாங்க. This is like in contradiction to the judgment that has been passed by the Supreme Court in the Lalita Kumari versus the government of Uttar Pradesh judgment, right? Okay. சோ அடுத்தது என்ன மாதிரியான பெரிய மாறுதல்கள்ல இது ஏற்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் டு கண்டக்ட் preliminary என்கொயரி வந்து சொல்லிட்டோம் இல்லையா. சோ அடுத்தது வந்து ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங், ரைட். அப்ப நான் ரொம்ப ஃபாஸ்டா போலன்னு நினைக்கிறேன். லைக் கேன் ஃபாலோ அப்ல. எஸ் மேம் ஃபாலோ பண்ண முடியுது. ஸ்லோவா தான் நீங்க போறீங்க. ஓகே, தேங்க் யூ. ஓகே, அடுத்தது என்ன மாதிரியான பெரிய மாறுதல்ல இல்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து police officer is being permitted to audio video record of the investigation about section 164 statement இருக்கட்டும், இல்ல வந்து statements that been taken இருக்கட்டும், இல்ல investigation process இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே it can go for audio video recording அப்படின்னு சொல்றாங்க, ரைட். அப்ப அந்த ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வந்து it is being acceptable first. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச் அண்ட் சீச்சர் அப்படியும் உங்களுக்கு ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் இஸ் பீங் அக்செப்டட். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ச் பை போலீஸ் ஆஃபீஸர் சொன்ன இல்லையா, அப்பவும் உங்களுக்கு ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வந்து இட் இஸ் அட்மிசிபிள், ரைட். அதே மாதிரி எனி ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் பீங் மேட் பிஃபோர் அ போலீஸ் இட் கேன் பி ஆடியோ வீடியோ ரெக்கார்டட். அண்ட் இந்த எல்லா இடத்துலயுமே என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங்கோட சேர்த்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மீன்ஸ் ஆடியோ வீடியோ வந்து எனி ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ் ப்ரிஃபரபிளி பை செல்போன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. சோ அப்ப இந்த செல்போன் அப்படின்றத அவங்க ஸ்பெசிபிக்கா எங்கேயாச்சும் எக்ஸ்பிளைன் பண்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் பீன் ஆர் எனி அதர் எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் ஆனா ப்ரிஃபரபிளி பை செல்போன் அப்படின்றாங்க. இதுல பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்போன் அப்படின்னா இட் வுட் பி இன் ஹேண்டி, எப்பவுமே போலீஸ் ஆஃபீஸர் கையில வச்சிருப்பாரு. ஸோ இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் ஹிம் டு ரெக்கார்ட் தி statements, but even then the problem is that the police officer would always have it in his possession. அவர் எப்பவுமே இதை கையில வச்சிட்டு இருப்பாரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் டு ரெக்கார்ட் இன் தட். அப்ப there is chances for example he may lose it or this like நம்ம பர்சனல் மொபைல் மாதிரி இது எப்ப வேணா கரெக்ட் ஆகும், இல்லைன்னா ப்ராப்ளம் நடக்கும். அப்ப உங்களுக்கு ஓவரால் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸுமே இதுல உங்களுக்கு கர்டைல் ஆகிறதுக்கோ இதனால உங்களுக்கு லேப்ஸ் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு, ரைட். அப்ப இந்த ஸ்பெசிபிக்கா பை செல்போன் அப்படின்றதுல இன்னும் தெளிவான கிளாரிட்டி இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரானிக் எனி அதர் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கேன் பி கிவன் ஃபார் தி ஸ்பெசிபிக் பர்பஸ் சோ தட் இட் கேன் பி மெயின்டைன் அட் தி. ஏன்னா நமக்கு தெரியும் as I told you like இப்ப இந்த லாஸ் எல்லாமே இந்த மாறுதல்கள் எல்லாமே நமக்கு ஸ்பீடி ஜஸ்டிஸுக்காக இந்த மாறுதல்கள் எல்லாம் கண்டிப்பா வரணும் அப்படின்னு இப்ப இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க, ரைட். அப்ப ஸ்பீடி ஜஸ்டிஸ் தேவைக்கான சூழல் இருக்கு. அதே மாதிரி நிறைய லேக்கினாஸ் நம்மளோட இப்ப இருக்க சிஆர்பிசிலயோ ஐபிசிலயோ இல்ல உங்களுக்கு எவிடன்ஸ் ஆக்ட்ல இருக்கு. ஆனா இது கரெக்ட் பண்ணிருக்க மெத்தடாலஜிய நம்ம சரியா பண்ணணும் அப்படின்றது. அப்ப இப்ப நீங்க வந்து ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் கண்டிப்பா நம்ம இப்ப இருக்க இந்த டிஜிட்டல் it is acceptable. Audio video recording is very much easy and it is acceptable. But how it has to be done? There should be guidelines to that effect. அப்ப guidelines இல்லாம even by their own cell phones cannot be acceptable, right? அப்ப கொண்டு வந்திருக்க suggestion correct. Audio video recordings is admissible. But how it has to be done, when it has to be done, by like specifica, the officer has to be given an electronic means to record this, and it has to be safely safeguarded. Only then it cannot be tampered. என்னன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல வந்து சின்னதா 2 மாறுதல் தான் ஏற்படுத்தியிருக்காங்க, பெரிய மாறுதல்கள் இல்ல. அந்த முக்கியமான 2 மாறுதல்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எலக்ட்ரானிக் இது இருக்கு இல்லையா, நமக்கு வந்து தட் இஸ் அக்செப்டபிள் as evidence, right? Primary evidence ஆவே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ரெக்கார்டிங் இது எலக்ட்ரானிக் ஃபார்மேட், ரைட்.
அப்படி இருக்கும்போது இப்ப அவரோட போனை ஜஸ்ட் லைக் தட் அவங்க அட்மிட் பண்ணிப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல கொண்டு வந்திருக்க இந்த எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, unless and until it is being disputed, it is being accepted, right? Without any further proof or protection of the original as evidence, it is the admissibility of electronic recording is acceptable. அப்ப நீங்க அங்க என்ன கொண்டு வரீங்க, லைக் உங்களுக்கு வந்து நீங்க இந்த செக்ஷன் 63 பொறுத்த வரைக்கும் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல வந்திருக்க இப்போ புதுசா வந்து போற அமெண்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எலக்ட்ரானிக் ரெக்கார்டிங்ஸ் அதுவும் யாரு அப்படின்னா இந்த கஸ்டடி ஆஃப் ப்ராப்பர் பர்சன், போலீஸ் ஆஃபீஸர் ப்ராப்பர் பர்சன். அப்ப கஸ்டடி ஆஃப் ப்ராப்பர் பர்சன் இஸ் ஈஸிலி அட்மிசிபிள். அப்ப அவர் என்ன கொடுத்தாலும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னு அங்க சொல்லிட்டு இங்க அவரோட ஓன் பர்சனல் செல்போன்லயே யூ கேன் ரெக்கார்ட் அப்படின்னா இட் இஸ் வெரி ஈஸி டு டேம்பர். அண்ட் ரெண்டாவது என்ன அப்படின்னா there is a chance for easy circulation. அந்த ரெக்கார்டிங்ஸ தெரியாம கூட இல்ல வந்து தெரிஞ்சும் கூட அதை ஈஸியா சர்க்குலேட் பண்ணிடலாம், right? So these are the drawbacks in this. It is a welcome measure, but there are so much drawbacks which has to be looked into, right? Okay. அப்ப we'll come back to the other CRPs. ஓகேவா? அப்ப ரெக்கார்டிங்ஸ் இப்ப வேற என்ன ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங்ஸ் இஸ் பீன் அட்மிசிபிள் அக்செப்டபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெக்கார்டிங்ஸ் ஆஃப் கன்ஃபெஷன்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், ரைட்டா? அப்ப இந்த recordings and confessions can also be admissible. So same rule goes in. So அப்ப முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, shall be videographed in otherwise, right அப்படின்னு இருந்துச்சு. இப்ப அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, shall be recorded through audio video electronic means preferably by cell phone அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப அந்த செல்போன் வந்து specific for this protection, இது purpose of investigation you would be provided அப்படின்றதோ இல்ல அவரோட ஓன் செல்போனா அப்படின்றதுதான் இப்ப கொஸ்டின். அவரோட ஓன் செல்போனா இருந்தா அப்படின்னா it is personal use இல்லையா? So he has to use it regularly. So it would be prone to like easy tampering அப்படின்றது இருக்கு. And it can at any time it can get into default, right? So this should be look into அப்படின்றதும் பார்க்க வேண்டியது. அடுத்தது என்ன பாக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்களை இல்ல முக்கியமா உங்களுக்கு பெரிய மாறுதல்களை ஏற்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்தது வந்து இந்த நான் சொன்னேன் இல்லையா, இந்த பவர்ஸ், இந்த மொத்தமாவே இது எல்லாமே இந்த ஆக்டுமே எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்பீடி ஜஸ்டிஸ் அப்படின்றதுக்காக தான், ரைட்? அப்ப அந்த ஸ்பீடி ஜஸ்டிஸ் பண்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நிறைய இடத்துல வந்து டைம் லைன்ஸ் ஃப்ரேம் பண்றாங்க. என்ன டைம் லைன்ஸ் அப்படின்னா, ஒவ்வொன்றுக்கும் டைம் லைன். ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் எத்தனை நாள் கொடுத்துருக்கணும், அப்ப எத்தனை நாள் வந்து நீங்க ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் பண்ணணும், எத்தனை நாளுக்குள்ள இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு they are giving timelines for each and everything. அப்ப இந்த டைம்லைன்ஸ் கொடுக்கறதுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றதுக்கான சரியான கிளாரிட்டி இல்ல. அப்ப இந்த டைம்லைன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து how to say like ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்சார்ஜ்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப டிஸ்சார்ஜ் வித்தின் 60 days ஒன்லி, அதாவது வித்தின் 60 days அப்படின்றது எதுல இருந்து 60 days அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த what to say from the date of committal in sessions case or right date of committal in sessions case or from the date of framing of charge in warrant case. So அந்த தேதியில இருந்து எண்ணில இருந்து உங்களுக்கு வந்து கமிட்டல் செஷன் கேஸ்ல கமிட்டல் ஆகுதோ இல்ல வந்து உங்களுக்கு வந்து வாரண்ட் கேஸ்ல வந்து சார்ஜஸ் ஃப்ரேம் பண்றாங்களோ அந்த தேதியில இருந்து 60 நாளுக்குள்ள நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டுடணும் அப்படின்னு உங்களுக்கு வரையறுத்திருக்காங்க, ரைட்டா? அதே மாதிரி இன்னும் நிறைய நம்ம பார்க்க போறோம். சோ இந்த மாதிரியான டைம் லைன்ஸ் வந்து வரையறுத்திருக்காங்க. சோ அவங்க இந்த வரையறுக்கிறதுனால உங்களுக்கு இது டிஸ்போசல் இருக்கும், ஈஸியான டிஸ்போசல் இருக்கும், ஸ்பீடி ஜஸ்டிஸ் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த டைம் லிமிட் இருக்கு இல்லையா, இதெல்லாம் how far it is going to be implemented அப்படின்றதோ இதை எப்படி பண்ணணும், if it is not being done அப்படின்னா what are the other judicial remedies proceedings அப்படின்றதுக்கு there is no separate லைக் அதுக்கான வாய்ப்புகள் இல்லாம இருக்குன்றதுதான் இதுக்கான பிரச்சனை. அப்ப நிறைய விஷயத்துல டிஸ்சார்ஜ்ன்ற மாதிரி நிறைய இடத்துல உங்களுக்கு டைம் லைன் பிக்ஸ் பண்ணிருக்காங்க, இவ்வளவு நாளுக்குள்ள இதை பண்ணணும் அப்படின்னு. அண்ட் நமக்கு இது எல்லாருக்கும் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்களாம் வந்து ஃபேமிலி கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு வந்து ஹிந்து மேரேஜ் ஆக்ட் செக்ஷன் 24ல வந்து
ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷன் 24 ஆஃப் இந்து மேரேஜ் பெண்டன்டே லிட்டே இல்லையா? அப்ப லைக் மெயின்டெனன்ஸ் வந்து பெண்டன்டே லிட்டரா கேட்கறவங்க தே கேன் ஃபைல் பெட்டிஷன் அண்டர் செக்ஷன் 24. ஆனா எவ்வளவு நாள் ஆகுது? ஆனா அந்த ப்ரொவிஷன்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, as far as இது admissible, it has to be disposed within 60 days. ரைட்டா? It should be within 60 days இருக்கு. ஆனா லைக் நமக்கு தெரியும் அப்படிலாம் வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்ல கூட 60 டேஸ்ல எல்லாம் உங்களுக்கு இந்த இது ஃபேமிலி கோர்ட்ல they are not disposing அப்படின்றது. அப்ப இது இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து இந்து மேரேஜ் எவ்வளவு ஓல்டா? அப்ப டைம் லைன்ஸ் ரொம்ப நாளா இருக்கு. பட் இஃப் டைம் லைன்ஸ் ஆர் ஒன்லி பி given and if there is no methodology to follow the timelines or no guidelines is being followed to properly efficiently execute it, then the timeline is of no use, right? அதே தான் இந்த இடத்துல. அப்ப உங்களுக்கு discharge should be filed within 50 days அப்படின்னு இருக்கும்போது if it is not being properly used அப்படின்னும் போது சோ அதுக்கான பர்பஸ் சால்வ் ஆகுமா அப்படின்றதுதான் நமக்கு தெரியல அப்படின்றதுதான் இதுல இருக்கு. அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 120 days டைம் ஃப்ரேம் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. என்ன 120 days டைம் ஃப்ரேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இது என்ன சொல்றது, ஜட்ஜ் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அவங்க மேல நம்ம நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வி நீட் கவர்மெண்ட் சாங்ஷன் தேவை. பப்ளிக் சர்வெண்டா இருக்கணும் இல்ல ஜட்ஜா இருக்காங்க அப்படின்னா அவங்க மேல நம்ம ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ண இல்ல அவங்க மேல அவங்களுக்கு ப்ரொசீட் பண்ண வி நீட் தி கவர்மெண்ட் செக்ஷன். அண்ட் பெருவாரியான கேசஸ்ல என்ன பண்ணுவோம்னா கவர்மெண்ட் செக்ஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணிடுவோம். பட் கவர்மெண்ட் செக்ஷன் வராமையே அப்படியே பெண்டிங்ல இருக்கும். ரைட்டா? அன்லெஸ் அண்ட் அன்டில் தி அதர் கவர்மெண்ட் கம்ஸ் இன் அப்படின்ற மாதிரி ஆயிடும். ரைட்டா? சோ இப்ப இந்த பெண்டிங் சாங்ஷனுக்கு மட்டும் ஒரு நல்ல மூவ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கவர்மெண்ட் சாங்ஷன் அப்ளை பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட் சாங்ஷனுக்கு கேட்டுட்டாங்க. பட் 120 days ஆயிடுச்சு. பட் இன்னும் நமக்கு சாங்ஷன் கிடைக்கல அப்படின்னா இட் வுட் பி கன்சிடர்ட் அஸ் a deemed sanction. டீம் சாங்ஷன் அப்படின்னா உங்களுக்கு ரிப்ளை வரல, உங்களுக்கு வந்து சாங்ஷன் கிடைக்கலன்னா கூட நீங்க அந்த கேஸ வந்து சாங்ஷன் கிடைச்சதாக கருதி ப்ரொசீட் பண்ணிக்கலாம் அப்படின்றதா உங்களுக்கு டீம்டு சாங்ஷன். ஓகே, இது ரொம்ப நல்ல மூவ். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒயிட் கலர் கிரைம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு இன்னும் அதிகமா கட்டுப்படுத்துறதுக்கோ இல்ல கர்டைல் பண்றதுக்கோ இல்ல பப்ளிக் சர்வீஸ்க்கு ஒரு செக் வைக்கிறதுக்கோ இது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ யூ நீட் நாட் ஹேவ் டு வெயிட் ஃபார் தி அப்ரூவல், ரைட்? ஸோ 120 days அந்த டைம் லிமிட் முடிஞ்சிச்சு அப்படின்னா யூ கேன் டேக் காக்னிசன்ஸ் அண்ட் யூ கேன் ப்ரொசீட். ரைட்டா? ஓகே. அண்ட் இதுல இன்னும் அடுத்த பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைவேட் கம்ப்ளைண்ட்ஸ். அப்ப பிரைவேட் கம்ப்ளைண்ட்ஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தெரியும் பிரைவேட் கம்ப்ளைண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் தனிநபர்களுக்கான குற்ற வழக்குகள். அப்ப இந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட்ஸ்ல இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்யூஸ்ட் பர்சன் ஷுட் பி ஹியர்ட் அப்படின்றத ஒரு நெசசரி கண்டிஷனா கொண்டு வராங்க. ரைட்? சோ பிஃபோர் டேக்கிங் காக்னிசன்ஸ் தி accused should be given an opportunity of being heard அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல வந்து இது ரொம்ப நல்ல மூவ் தான். பிகாஸ் லைக் பிரைவேட் கம்பெனிஸ்லாம் டூ லைக் ட்ராக் ஆன் பண்ணவோ இல்ல அவங்களை வந்து பயமுறுத்துவோ அப்படிலாம் ஃபைல் பண்றது இல்ல. ஈ ஷுட் ஆல்சோ பி ஹியர்ட் அப்படின்றது ரைட். பட் ஆனா சில கேசஸ்ல முக்கியமா வந்து அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் உமனா இருக்கலாம், இல்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் அப்ரஸ்ட் கிளாஸா இருக்கலாம். அந்த மாதிரி வழக்குகள்ல வந்து இப்ப நீங்க அப்பியரன்ஸ் ஆஃப் தி அக்யூஸ் நெசசரின்னு கொடுக்கும்போது அப்ப தேர் இஸ் அ பாசிபிலிட்டி டு த்ரெட்டன் தி, ஏன்னா இப்ப போலீஸ் கேஸ்லயுமே அவங்களுக்கான போதியமான பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. முக்கியமா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்லயோ இல்ல வந்து எஸ்சிஎஸ்டி கேசஸ்லயோ உங்களுக்கு அவங்க அந்த விக்டிம்கான போதுமான பாதுகாப்பு இருக்கா அப்படின்றது சரியா இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க பிரைவேட் கம்ப்ளைண்ட்லயும் நீங்க அக்யூஸ்டுக்கு ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் கொடுத்துட்டு தான் நீங்க அதுக்கப்புறம் பிரைவேட் கம்ப்ளைண்ட்டை ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னும் போது how far it is admissible, how far it is acceptable அப்படின்றது தெரியல. So like it is கிட்டத்தட்ட நல்ல மூவ் தான். பிகாஸ் opportunity should be given. ஏன்னா பிரைவேட் கம்ப்ளைண்ட்ஸ்ல we don't give opportunity to the accused, right? So before taking cognizance, accused should be given cognizance. Only after giving opportunity to the accused, the cognizance private complaint should be taken அப்படின்றது should be discussed. As I told you, like என்ன சொல்றது, இந்த ரெண்டுக்குமான பேலன்ஸ்க்கு அப்புறம் இட் ஷுட் பி brought in one efficient and like in a better way அப்படின்றதா இருக்கு. அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நம்ம சொன்னோம் இல்லையா டைம் ஃப்ரேம் பிக்ஸ் பண்ணோம் 60 daysல டிஸ்சார்ஜ் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்றது. அதே மாதிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ்க்கும் ரைட்டா உங்களுக்கு வந்து டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? சோ இந்த
ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ்ல வந்து புதுசா என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் அப்ப வந்து தெரியும் அக்யூஸ்ட் அப்பியரன்ஸ் இஸ் அ மஸ்ட், ரைட்டா? ஆனா இப்ப புதுசா வர இந்த அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்றாங்க, இந்த மாறுதல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து தி அக்யூஸ்ட் பர்சன், அதாவது தி பர்சன் can be produced by way of electronic, physical or electronic means கொண்டு வந்துட்டாங்க, ரைட்? சோ இப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து போலீஸ் கஸ்டடியிலோ இல்ல வந்து உங்க ஜுடிஷியல் கஸ்டடியிலோ இருக்கும்போது அப்ப சார்ஜஸ் கேன் பி ஃப்ரேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, they need not have to be brought to the court, ரைட்? ஆனா இப்ப இந்தியா மாதிரியான கண்ட்ரில உங்களுக்கு வந்து நெட் பாசிபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது தெரியல, ரைட்? அப்படி இருக்கும்போது நீங்க வந்து பிரிசன்ல அவங்களுக்கு போதுமையான கம்ப்யூட்டர்ஸ் வழங்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் இது prisoner should be given individual system or an individual space or like இது with internet facility, right? Because he has to going to the trial is going to be taking place in the computers, right? அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த மாதிரியான ஸ்பேஸும் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கம்ப்யூட்டர்ஸும் கொடுக்கப்படுமா? அதே மாதிரி அவங்களுக்கான சேஃப்கார்ட்ஸோ இல்ல அவங்களுக்கான அந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ கொடுக்கறதுக்கு ஜெயில் அத்தாரிட்டிஸ்க்கு ஷுட் பி கிவன் லைக் they should have some skills இல்லையா அந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுக்கு. அப்ப அந்த அசிஸ்டன்ஸ் எல்லாம் இல்லாம how far it can be implemented, how far it can be effectively implemented அப்படின்றது it is a question which has to be answered, right? அப்ப நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, framing of issues இப்போ வந்து டைம்லைன் கொடுத்துறது மட்டும் இல்லாம அப்ப framing of issues அப்ப the accused person need not have to be like present in like physically, though even in electronic format he can be appeared அப்படின்னா you should first make sure that the possibility for that is being streamlined in the prisons. Only there are not in prisons அப்படின்னா சென்னை prison மட்டும் கிடையாது, கடலூர் அந்த மாதிரி சப்கோர்ட் ஜெயில எல்லா இடத்துலயுமே there should be a possibility, and after that you can implement it, then it would be a good move அப்படின்றதுதான், ரைட்? அடுத்தது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ் ஆஃப் டெக்னாலஜி. டைம் ஷார்ட்ல வில் So use of technology. அப்ப டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து as I told you, டிஜிட்டல் ஈரா, எல்லாத்துக்குமான டெக்னாலஜி பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருந்தா கூட நமக்கு எங்கேயோ லேக்கிங்கா இருக்கும். சோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்ல இப்ப வந்து இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்லயே ஃபாரன்சிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எசென்சியலான ஒரு விஷயமா கொண்டு வராங்க. அப்ப எசென்சியல் விஷயமா கொண்டு வரதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கலெக்ஷன் ஆஃப் ஃபாரன்சிக் இதற்கு ஃபாரன்சிக் இது science from the crime scene இருக்கு இல்லையா, ரைட்? It should be done by a forensic expert, right? அதே மாதிரி it has been acceptable that the report submitted by the forensic expert is an admissible evidence. And இன்னொரு இதுல drawback என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிப்போர்ட்டை unless it has been like at least like it has been contested, it is going to be accepted. அப்ப யாராச்சும் இதுல வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்கன்னா மட்டும்தான் it is going to be questioned. And ரெண்டாவது வந்து the person who is going to give this report, உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா they need not come to the court and give a oral statement. அப்ப அந்த ரிப்போர்ட்டை அவங்க அனுப்பிட்டு இருந்தா மட்டும் போதும். சோ அப்ப இதோட ஆத்தென்டிசிட்டியோ அந்த கொஸ்டினோ அது இது எந்த அளவுக்கு how far it is been admissible, acceptable அப்படின்றது தெரியல. So this is very good move. As I told you, like சில விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, பட் how far it is being implemented அப்படின்றதுல அப்படி ஒரு விஷயம் தான். இப்போ ஃபாரன்சிக் அப்படின்றது இப்ப மஸ்டா வந்துருச்சு. சோ அப்ப எல்லா இன்வெஸ்டிகேஷன் எல்லா கேசஸ்லயுமே உங்களுக்கு கிரைம் சீன்ல போய் உங்களுக்கு ஃபாரன்சிக் வந்து அனாலிசிஸ் இருக்கும். அதே மாதிரி it would be collected and the report, forensic report would be sent to the court. But like as far as possible, the report should be submitted by the forensic expert, இல்லையா, right? But the forensic expert need not appear in the court or give an oral statement in this regard அப்படின்றது should be modified, right? Okay. So அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லைக் அதுக்கு முன்னாடி I'll tell you, இந்த ஸ்பீடி ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா, அந்த ஸ்பீடி ஜஸ்டிஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப 2013 வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒன் ஆஃப் இட் கேசஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பீடி ஜஸ்டிஸ் ஹேஸ் டு பி டெஃபினெட்லி brought in அப்படின்னு சொல்றது இல்லாம 1959 இருந்து ஒரு கிரிமினல் கேஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்றாங்க. அந்த ஜட்மெண்ட்ல வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்றாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is registered in the year 1959, but even till date it has been pending, ரைட்டா? சோ அந்த மாதிரியான விஷயங்களும் இங்க இருக்கு. இங்க பாருங்க,
சோ அந்த யஷ்பால் ஜெயின் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சுப்ரீம் கோர்ட் ரீசெண்டா வந்து there are number of cases pending. ஒரு சிவில் கேசஸ்ல ஒரு 3 கேசஸ் பாத்தீங்கன்னா 1952ல வந்து பெண்டிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் கிரிமினல் கேசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 1959ல ரெஜிஸ்டர் ஆன கிரிமினல் கேஸ் இன்னும் கூட பெண்டிங்கா இருக்கு. எனக்கு நம்பவே முடியல. பிகாஸ் நமக்கு சிவில் கேசஸ்ல நிறைய கேசஸ் பார்ப்போம், there is a chance to drag on the proceedings அப்படிலாம் நடக்கும். ஆனா ஒரு கிரிமினல் கேஸ் 1959ல ஆஸ் ஆன் டேட்டுக்கு இட் இஸ் பெண்டிங் அப்படின்னா இட் இஸ் ஷாக்கிங். சோ அந்த அளவுக்கு தான் நம்ம கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் இருக்கு. சோ மாறுதல்கள்லாம் கண்டிப்பா வேணும். பட் ஆனா இட் ஷுட் பி லைக் இட் ஃபார் தி பெட்டர்மெண்ட் ஆஃப் தட், ரைட்டா? இப்ப நமக்கு தெரியும் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்லாம் வந்து இந்த ஸ்பீடி ஜஸ்டிஸ்க்காக ஸ்பீடி இம்ப்ளிமெண்டேஷன் வந்து டிஸ்போசல் ஆஃப் கேசஸ்க்காக தான் கொண்டு வந்துச்சு. பட் ஹவு ஃபார் இட் இஸ் எஃபெக்டிவ், எந்த அளவுக்கு அது வந்து பர்பஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அ கொஸ்டின் விச் ஹஸ் டு பி டிஸ்கஸ்ட் இன் டீடைல், ரைட்? அதே மாதிரி இது ஆயிடக்கூடாது. சோ இது வந்து எஃபெக்டிவா ரொம்ப நல்லா கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பீடி ஜஸ்டிஸ் அப்படின்றது இட் கேன் பி ஈஸிலி அட்டைன்ட் ஆர் அச்சீவ்ன்ற மாதிரி தான் இருக்கு, ரைட்? ஓகே. சோ அப்புறம் கிரிமினல் கேசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்னும் அடுத்தது முக்கியமான மாறுதல்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்டிம் ரைட்ஸ். இந்த பார்ட்டிசிபேட்டரி ரைட் ஆஃப் தி விக்டிம்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப பார்ட்டிசிபேட்டரி ரைட் ஆஃப் தி விக்டிம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பி ஷுட் பி கிவன் டு தி இப்போ இருக்கு. பட் அது வந்து இதை வந்து லீகலைஸ் பண்ணிருக்காங்க. அதாச்சும் அப்ப உங்களுக்கு வந்து எஃப்ஐஆர் ஷுட் பி கிவன் டு த victim or the complainant, right? அப்ப அதே மாதிரி you should be permitted, you would be permitted to assist. ஆனா இந்த இடத்துல ஒரே ஒரு டிராபேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த யூ கேன் அசிஸ்ட், யூ கேன் கிவ், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா only and if you are being like assisted with the public prosecutor, so assist the petition போட்டு நீங்க உங்களுக்கான advocate pleader வச்சிருக்கும் போதுதான் you can do this அப்படின்ற மாதிரி இருக்கு. if that has been corrected அப்படின்னா this would be a good move. so victims ஓட right is also being looked into. so அவங்களுக்கு participatory rights கொடுத்திருக்காங்க. trial investigation FIR copy should be given and also they can participate என்ற மாதிரி இருக்கு, ரைட்டா? and the compensation பத்தியும் வந்து they are discussing. அண்ட் ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நான் சொன்ன மாதிரி அந்த காக்னிசன்ஸ் எடுக்கிறதுக்கு தே ஹேவ் கிவன் டைம் ஃப்ரேம் எல்லாம் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு அரெஸ்டட் பர்சன்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி மேனர்ல போலீஸ் கஸ்டடி பி கிவன் அப்படின்றத பாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் எக்ஸ்டென்சிவ் பவர்ஸ் ஆஃப் கம்யூட்டேஷன் அண்ட் முக்கியமா அந்த பவர்ஸ் ஆஃப் கம்யூட்டேஷனுக்கு வந்து வெல்கம், ரைட்டா? மர்சி பெட்டிஷன்ஸ் இருக்கு. அப்ப மர்சி பெட்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மர்சி பெட்டிஷன்ஸை வந்து இவங்க வந்து ரெஸ்ட்ரெயின் பண்றாங்க. எப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மர்சி பெட்டிஷன் வந்து ஒன்லி ஒன்ஸ் கேன் பி கிவன் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. அதே மாதிரி மர்சி பெட்டிஷனுக்கு வந்து உங்களுக்கு வந்து டைம் லைன் பிக்ஸ் பண்றாங்க, ரைட்டா? என்ன டைம் லைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தி மர்சி பெட்டிஷன் ஷுட் பி சப்மிட்டட் வித்தின் 30 days, 30 நாளுக்குள்ள. அப்ப என்னில இருந்து 30 நாளுக்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயில் சூப்பரிண்டென்ட் கிட்ட இருந்து இது மாதிரி உங்களோட அப்பீல் வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சு, எஸ்எல்பி வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சுன்ற இன்ஃபர்மேஷனும் இல்ல உங்களுக்கு ஹைகோர்ட்ல உங்களுக்கு கொடுத்த கன்ஃபர்மேஷன் வந்து ஹைகோர்ட்ல வந்து உங்களுக்கு டெசிஷன் கன்ஃபார்ம் ஆயிட்டு உங்களுக்கு எஸ்எல்பி போறதுக்கான டைம் பீரியட் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்ததுல இருந்து 30 daysக்குள்ள யூ ஷுட் ப்ரிஃபர் அண்ட் மர்சி பெட்டிஷன். அதே மாதிரி ஒன்லி ஒன்ஸ் யூ கேன் கிவ் அண்ட் மர்சி பெட்டிஷன் அப்படின்றது ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. அண்ட் அதே மாதிரி பாத்திருக்கீங்க அப்படின்னா ஜுடிஷியல் ரெவ்யூ of this mercy petition is also being cut out. ஆனா இது வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. பிகாஸ் ஸ்டாட்யூட்டரி ப்ரொவிஷன்ல உங்களுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரைட், உங்களுக்கு செக்ஷன் 42, உங்களுக்கு ஆர்டிகல் 42ல இட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டா இருக்கும்போது how far it is you can curtail it by way of a statutory provision அப்படின்றது it has to be challenged and it has to go on, right? so இதெல்லாம் தான் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய மாறுதல்களா இருக்கு. அதே மாதிரி இது பவர்ஸ் ஆஃப் கம்யூட்டேஷன்ல லைக் in regard to with the central government has to be informed and with their the categorization have been done, like powers of commutation la they have categorized, right? so இதெல்லாம் தான் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா the majority changes that has to be that has been brought in the என்னது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த சிஆர்பிசில ஏற்பட்டிருக்க பெரிய மாறுதல்கள். இன்னும் நிறைய மாறுதல்கள் இருக்கு. முக்கியமான சில மாறுதல்கள் மட்டும் நான் உங்க கூட இப்ப டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். so moving on to IPC, ரைட்டா? இப்ப ஐபிசியோட பேர் என்ன? இந்திய தண்டனை சட்டம். அண்ட் இட் இஸ் பீன் ஷார்ட்லி வி கால் இட் அஸ் பிஎன்எஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பாரதிய நியாய சங்கிதா. சோ இந்த பிஎஸ்எஸ்ல என்ன மாதிரியான முக்கியமான மாறுதல்கள் வருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வில் ஷார்ட்லி, ரொம்ப ஷார்ட்டா போயிடுவோம், டைம் இல்ல. சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்வீஸ்னு ஒண்ணு இருக்கு. என்னென்ன கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படின்னா
நீங்க ரொம்ப சின்ன மாதிரியான குற்றங்கள் இருக்குல்ல, அது மாதிரி ரொம்ப கொஞ்சமா கொஞ்சம் காசு திருடிட்டீங்க அந்த மாதிரியான குற்ற வழக்குகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை இந்த கம்யூனிட்டி சர்வீஸ்க்கு அனுப்பலாம். அப்ப இந்த இடத்துல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்யூனிட்டி சர்வீஸ் நான் எங்கேயா பெருக்க விடுறது எங்கேயாச்சும் அந்த மாதிரியா இல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தெரியும். அதே மாதிரி டிஃபமேஷனுக்கு அதுக்கப்புறம் பப்ளிக் மிஸ்காண்டக்டுக்கு இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படின்றத ஒரு ஒன் டைம் ஆஃப் பனிஷ்மெண்டா கொண்டு வராங்க. சோ அப்ப கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணாம இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் தங்கள் அவங்களோட என்ன சொல்றது சாதியவோ இல்ல மன சமுதாய பார்வைக்கு ஏத்த மாதிரி இதை தப்பா பயன்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் அப்படின்றதுக்கான வாய்ப்பு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேப் அக்ரவேட்டட் ரேப். அப்ப ரேப் அக்ரவேட்டட் ரேப்புக்கு ரெண்டுத்துக்குமே வந்து நீங்க வந்து வேற டிஃபைனேஷன் இருக்கு, வேற கான்செப்ட்ல இருந்து பார்த்தா கூட அட்லாஸ்ட் பனிஷ்மெண்ட் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே வந்து 10 இயர்ஸ் டு லைஃப் அப்படின்றதா இருக்கு. அப்புறம் அக்ரவேட்டட் ரேப்புக்கு வந்து இன்னும் சீவியரான பனிஷ்மெண்ட் இருந்தா பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெண்டர் நியூட்ரலிட்டி ஓரளவுக்கு ஏற்படுத்தி இருந்தா கூட நம்ம எல்ஜிபிடி அந்த மாதிரியான கம்யூனிட்டி மக்களுக்கான போதுமான லீகல் ப்ரொடெக்ஷன் இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் இந்த ஓவரால் ஆக்டுமே இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் அடல்ட்ரி ஆஸ் வி நோ அடல்ட்ரி வாஸ் ரைட்லி ஸ்ட்ரக் டவுன் பை தி சுப்ரீம் கோர்ட். அப்ப அடல்ட்ரி வந்து நீங்க ஸ்ட்ரக் டவுன் பண்ணிட்டு இப்ப என்டைசிங் அ மேரிட் உமன் வந்து like with the intention to have illicit sexual intercourse with a married woman if you take her அப்படின்னா it is an offense. It is equal to adultery தான், right? So adultery has been struck down னா இத கூட you could have struck down, but ஆனா enticing a married woman still is an offense under section class 83 ல it is still an offense. It is being like in penal code. அப்புறம் மிஸ்கேரேஜ் இப்ப பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பெரிய மாறுதல் ஏற்படுத்துச்சு அப்படின்னா இந்த நம்ம கிரிமினல் லாலயே வந்து அதுக்கப்புறம் சின்ன சின்ன மாறுதல் பெருசா தேவைப்படாது அப்படின்றதுதான். பட் ஆனா பாத்தீங்கன்னா இப்போ மிஸ்கேரேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐபிசில இருக்கு ஆஃபன்ஸ். ஆனா சில டைம் வந்து அபார்ஷனுக்கான ரைட் உங்களுக்கு வந்து நம்மளோட மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்ட்ல கொடுத்துருக்காங்க. சோ அதெல்லாம் நீங்க ஓரளவுக்கு கவர் அப் பண்ணி இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் இருக்கு. அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்நேச்சுரல் அஃபென்ஸ் செக்ஷன் 377 ஓவராலா இதுல வந்து இட் ஹஸ் பீன் ஸ்ட்ரக் டவுன் பை தி கோர்ட்ஸ். ஓகே, முக்கியமான சேஞ்ச் அந்த ஐபிசில பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாப் லிஞ்சிங் வந்து இட் இஸ் ஸ்பெசிபிக்கா இல்ல ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. இட் இஸ் கிரைமா ஸ்பெசிஃபை பண்ணி அண்ட் பனிஷ்மெண்ட் வந்து மர்டர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க, ரைட்? அப்படின்னோட அப்ப இந்த மாப் லிஞ்சிங் வந்து இட் இஸ் வெரி குட் மூவ் தான். பட் ஆனா ஆஸ் ஐ டோல்ட் யூ லைக் இந்த மாப் லிஞ்சிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோர் குரூப் ஆஃப் 5 or more persons நமக்கு வந்து என்ன சொல்றது அன்லாஃபுல் அசம்பிளில இருக்க மாதிரி 5 or more persons அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இதுல மாப் லிஞ்சிங்ல இருக்கான பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரொசீஜர்லயோ எவிடென்டரி இஷ்யூஸ்லயோ உங்களுக்கு போதுமான வித்தியாசப்படும். பிகாஸ் உங்களுக்கு கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸோ இல்ல மத்த விஷயங்களோ இட் இஸ் நாட் ஈக்குவல் டு அ நார்மல் கிரைம், ரைட்? இட் இஸ் அ குரூப், இட் இஸ் அ கேங். பட் ஆனா அந்த ப்ரொசீஜர் ஆக்ட்னால நீங்க எந்த டிஃபரன்சியேஷனும் கொண்டு வராம அதுக்கு ஸ்பெசிபிக்கான எந்த கைட்லைன்ஸும் ஃப்ரேம் பண்ணாம ஜஸ்ட் லைக் தட் அப்படின்றது. ஸோ ஹவு ஃபார் இட் இஸ் லைக் இந்த லைக் எவிடென்டரி த்ரெஷோல்ட்ஸ் அந்த கிரேடட் பனிஷ்மெண்ட்ஸ்க்கான ப்ரொசீஜர்ஸ் இல்ல குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னா எல்லாருக்கும் இப்போ யூ கேனாட் இம்போஸ் மர்டர் பனிஷ்மெண்ட்ல. சோ லைக் அதோ அந்த கிராவிட்டியோ இல்ல இந்த மொபிலைசேஷனோ ஆர்கனைசேஷனோ ப்ரிப்பேரிங்கோ அபெட்டிங்கோ இதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இதுக்கான ஸ்டாட்யூட்டரி ப்ரொவிஷன்ஸோ இல்ல பிரிஸ்கிரிப்ஷன்ஸோ இல்ல டெபினிஷன்ஸோ இல்லாம ஹவு ஃபார் இட் வுட் பி சீரியஸ்லி டெல்ட் வித் அப்படின்றது தெரியல அப்படின்றதுதான் நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து டெரரிஸ்ட் ஆக்ட வந்து நம்ம புதுசா கொண்டு வராங்க, ஆக்ட் ஆஃப் டெரரிசம் அப்படின்றத. ஆனா நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இட் இஸ் வெரி சிமிலர் டெபினிஷன் கூட இட் இஸ் வெரி சிமிலர் டு தி உங்களுக்கு வந்து யூஏபிஏ ஆக்ட், ஓகேவா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்பெசிபிக்கா இந்த இது கொண்டு வர்றது வந்து ஹவ் ஃபார் இட் இஸ் யூஸ்ஃபுல் அப்படின்னு தெரியல. பிகாஸ் தேர் இஸ் அ சான்ஸ் ஃபார் டூ ப்ரொசீடிங்ஸ், ரைட்? டூ பேரலல் ப்ரொசீடிங்ஸ் அண்ட் ஓவர்லாப்பிங் ப்ரொசீடிங்ஸ்க்கு பாசிபிலிட்டி இருக்கும்போது இட் இஸ் லைக் நெசசரியா அப்படின்றது பார்க்கலாம். பிகாஸ் ஆல்ரெடி தேர் இஸ் செப்பரேட் லா ஃபார் தட். அண்ட் அப்புறம் இங்க பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செடிஷன்னா ஃபுல்லா ஒமிட் பண்ணிட்டாங்க, ரைட்? ஆனாலும் வெரி சிமிலர் டு தட் தேர் the new clause which says like உங்களுக்கு வந்து subversive activities ஓ இல்ல encouraging separatist feelings ஓ கொண்டுச்சு அப்படின்னா that can be punished அப்படின்றது இருக்கு. ஆனா இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட it is too much of it has too much of resemblance with the old sedition law, right? அப்ப இங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிசென்டர்ஸை டார்கெட் பண்ணவோ உங்களுக்கு டார்கெட் பண்ணவோ இல்ல சைலன்ஸ் பண்ணவோ இதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு, ரைட்?
அதுக்கப்புறம் வந்து லைக் இதுல வேற என்ன முக்கியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் மேக்கிங் பப்ளிஷிங் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் இட் இஸ் லைக் இப்போ வந்து இது ஒரு ஸ்பெசிபிக் இதை கொண்டு வந்துட்டு பனிஷ்மெண்ட் அப்புறம் 3 இயர்ஸ் வந்து இதுல இம்போஸ் பண்ணியிருக்காங்க ரைட்டா. ஆனா இங்கேயும் பாத்தீங்கன்னா பப்ளிஷிங் ஃபால் இன்ஃபர்மேஷன்ல வந்து அந்த வந்து ப்ரொவிஷன் வந்து ரொம்ப வேகா ரொம்ப லூசா தான் இது டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஸோ ஹவ் ஃபார் இட் இஸ் பீன் அட்மிசிபிள் அப்படின்றது தெரியல ரைட்டா. ஓகே, அதே மாதிரி அந்த பழைய நம்ம ஐபிசில அந்த வந்து ப்ரொவிஷன் விசிபிலிட்டி பத்தியான ரிலேஷன் இருக்கலாம் அதே மாதிரி தான் இருக்கு. அப்புறம் உங்களுக்கு வந்து ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் இதுலயும் வந்து கண்டினியூ பண்றாங்க. அண்ட் தென் லைக் ஓகே, ஸோ ரொம்ப மெயினான ரொம்ப முக்கியமான பெரிய மாறுதல்கள் ஐபிசில இந்த அளவுக்கு தான் ஏற்படுத்தி இருக்காங்க ரைட். அப்புறம் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல 2 மாறுதல்கள் மட்டும்தான் இருக்கு ரைட்டா. அப்ப இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்ற இந்த பிஎஸ்பி, சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் 57 ஒன்னு ஆர்டர் இன்க்ளூட் பண்றாங்க. அப்ப இந்த 57 அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 57ல வந்து பிரைமரி எவிடன்ஸ் அப்படின்றத கொண்டு வராங்க. அப்ப இந்த பிரைமரி எவிடன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல் கவுண்டர் பார்ட்ஸ் முக்கியமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி உருவாக்கப்பட்ட எல்லாத்துலயும் ஏதாவது ஒன்று கூட நீங்க வந்து கொண்டு வந்தா கூட இட் இஸ் பீன் அக்செப்டபிள் அத பிரைமரி எவிடன்ஸா சொல்றாங்க. ஆனா நீங்க ஒரே இதுல வந்து கொண்டு வந்த எல்லா காப்பீஸையுமே அப்படி கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கோம் ரைட்டா. அப்ப பிரைமரி எவிடன்ஸ் அப்படின்றத புடிச்சா வந்து உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டாவது உங்களுக்கு வந்து கிளாஸ் 63ல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரானிக் ரெக்கார்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்டிங்ஸ் வந்து உங்களுக்கு அட்மிசிபிள் எவிடன்ஸா கொண்டு வராங்க ரைட். அப்ப அட்மிசிபிள் எவிடன்ஸா கொண்டு வரதுனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி there is no need for a proof right without any further proof or protection of the original as evidence this is admissible as an electronic record. It has been admissible as an evidence if it has been from a appropriate authorityன்ற மாதிரி கொண்டு வராங்க. So how far it is admissible அப்படின்றது தெரியல ரைட்டா. பிகாஸ் உங்களுக்கு வந்து லைக் இந்த ப்ரொவிஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் அவங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ணாலும் நம்ம கண்டஸ்டே பண்ணாம அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் வேலிட் இல்லையா. திஸ் வில் நாட் கிவ் யூ ஃபேர் ஜஸ்டிஸ் ஆர் ஃபேர்ல வந்து ட்ரையலுக்கான பாசிபிலிட்டியே இல்லாம போகும். அண்ட் அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஓல்டு செக்ஷன் 27ல இப்ப இருக்கு இல்லையா கன்ஃபெஷன் லாஸ், அதை வந்து நீங்க வந்து எதையும் வந்து ரிமூவ் பண்ணாம இல்ல இட் இஸ் பீன் அக்செப்ட். ஸோ உங்களுக்கு வந்து புதுசா நீங்க அதுல இருந்து ஏதாச்சும் ஒரு ரெக்கவரி இருந்துச்சு பேஸ்ட் ஆன் தி கன்ஃபெஷன் அப்படின்னா இட் இஸ் அட்மிசிபிள்னு இப்ப என்ன ஃப்ரேம் ஒர்க் இருக்கோ அதே ஃப்ரேம் ஒர்க் தான் இருக்கு ரைட். So these are the important changes that has been brought into the criminal laws. நான் சொன்ன மாதிரி சிஆர்பிசி, ஐபிசி அண்ட் தி எவிடன்ஸ் ஆக்ட் ரைட். ஓரளவுக்கு டன் லைக் அந்த சொன்ன இல்லையா ஒரு ஓஷன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் டிராப்ஸ் ஓரளவுக்கு சரியா கலெக்ட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் லைக் தேங்க்யூ. ஹலோ, கேக்குதுங்களா மேம்? கேக்குதுமா கேக்குது. ஓகே. ஆக்சுவலா வந்து பார்த்தோம்னா ஒரு கம்ப்ளீட்டான பெர்ஸ்பெக்டிவ் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். 3 பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும், ஒவ்வொன்னுத்துலயும் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு, எது எது இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா நம்ம ரீசென்ட்டா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் ஆனந்த வெங்கடேஷ் எடுத்த கிளாஸஸ்லயும் எவிடன்ஸ் ஆக்ட பொறுத்த வரைக்கும் அது ஒரு கம்ப்ளீட்டா இருக்கு. அதுல எந்த இடத்துலயும் கை வைக்க முடியல. அந்த மாதிரி எல்லாமே கவர் பண்ற மாரி தான் இருக்கு. பிரிட்டிஷ் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாலும், நம்மளுக்கு குடுத்தாங்க அப்படின்னாலும், அதுல வந்து சேஞ்சஸே கொண்டு வர முடியல அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ வந்து அவரு டிஸ்கஸ் பண்ணியிருந்தாரு. பட் இது மத்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தோன்னா, நீங்க சொல்ற மாதிரி நெறைய ஆ த என்ன சொல்றது? இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஒரு கம்ப்ளீட் பெர்ஸ்பெக்டிவ குடுக்காம வந்து சொல்லியிருக்காங்க. நெறைய இடத்துல கொஸ்டின்ஸ் வர அளவுக்கு தான் இருக்கு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஓகே மேம். கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ல வ வ அ யார் யாருக்கெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கோ மேம் நடத்துன கிளாஸஸ்ல நீங்க ஹேண்ட் ரெய்ஸ் பண்ணுங்க. நான் உங்கள அன்மியூட் பண்றேன். நீங்க டைரக்ட்டா மேம் கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கலாம்.
ஆக்சுவலா இந்த சப்ஜெக்ட பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய இருக்கு அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன இருக்கு மேம்? ஒரே நிமிஷம். கேவின்ற ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு டைரக்டா மேம் கிட்ட கொஸ்டின்ஸ் கேளுங்க. கேவி சார். Yes, yes, ma'am. Thank you, ma'am. Ma'am, you mentioned that 377 has been struck down and completely Yes, sir. removed from this BNS amendment, ma'am. அப்போ மென்னுக்கு வந்து முன்னாடி நான் கன்சென்சுவல் செக்ஸையும் வந்து 377 வாஸ் ஆக்டிங் ஆஸ் அ ப்ரொடெக்ஷன் ஃபார் மென். அப்போ அது Okay. கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிடுச்சா மேம்? ஆமா சார். ஆனா உங்களுக்கு அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ல அத பத்தியான கிளாரிட்டி இல்ல. உங்களுக்கு வந்து இது மட்டும் தான் அவங்க வந்து அந்த அன்நேச்சுரல் அஃபென்சஸ்ல வந்து ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. பட் ஆனா இங்க வந்து ஓவராலுமே உங்களுக்கு அத பத்தி எதுவுமே இல்லாம 377 ஓவராலுமே இப்ப எடுத்துட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க இப்ப இருக்க புது அமெண்ட்மெண்ட். ஸோ இப்போ மென்னுக்கு கம்ப்ளீட்டா செக்ஷுவல் அஃபென்சஸ்க்கு தேர் இஸ் நோ ப்ரொடெக்ஷன் இன் பிஎன்எஸ். எஸ் எஸ் ரைட். தேங்க்யூ மேம். எஸ். இவங்க இன்னும் இது லைக் மரைட்டல் ரேப்பையே இவங்க இன்னும் அக்செப்ட் பண்ணல சார். அதுக்கப்புறம் தானே ப்ரொடெக்ஷன் ஆஃப் மென் வரும். ஆமா. ஓகே. கிளாரிஃபிகேஷன் மத்தவங்க யாருக்காவது இருந்தா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மேம் கிட்ட டைரக்டா நீங்க क्वेश्चंस கேட்கலாம். நியூ பில் ரிலேட்டடா. ஓகே மேம். இப்போ இதுக்கு வேற என்னென்ன வந்து இதுல டிஸ்கஸ் பண்ண வேண்டியது வாஸ்டா இருக்கும் அப்படின்னா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க மேம் இதுல ஆக்சுவலா? இது எல்லாமே வந்து சும்மா லைக் மேலோட்டமா மேலோட்டமா தான் பார்த்திருக்கோம். இது எல்லாமே நீங்க தனியா இப்ப சிஆர்பிசி, ஐபிசி எல்லாமே தனியா வந்து இன் டீடைலா நீங்க ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி நடத்தலாம். அந்த கிரிமினல் அமெண்ட்மெண்ட்டுமே லைக் ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி கொடுத்து எல்லாரோட ஒப்பீனியனும் கலெக்ட் பண்ணி, ஏன்னா இது வந்து சஜஷன்ஸ் வர வரதான் நீங்க இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும். ரைட்டா? சோ இப்ப இந்த பேக்கப்ஸ்லாம் இப்ப அவங்க நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் லாஸ் கொஞ்சம் நல்ல பெட்டரா கூட பண்ணிருக்காங்க. பட் அதுக்கெல்லாம் கூட அவங்க பேக்கப் என்ன லாஸ்ல இருந்து இல்ல என்ன மாதிரியான உங்களுக்கு டேட்டா வச்சு இதை brought into that அப்படின்றது தெரியல. சோ அதுக்கெல்லாம் if we have like better suggestions எல்லாம் இருந்துச்சுன்னா they could have improved. ஆக்சுவலா நமக்கு எல்லாம் என்ன வேணும்? கிரிமினல் லாவை இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணணும். ஏன்னா இதுல வந்து விக்டிமும் பாதிக்கப்படுறாங்க, அதே மாதிரி உங்களுக்கு அக்யூஸ்டும் பாதிக்கப்படுறாங்க. சோ எல்லாருக்குமான பாதுகாப்புக்குமா மொத்தம் சொசைட்டியை நீங்க பாதுகாப்பா வச்சிருக்கணும்ல. இந்த லா உங்களுக்கு சிறப்பா இருந்துச்சு அப்படின்னா தான் சமுதாயம் பாதுகாப்பாக இருக்கும். அப்ப இந்த லா இன்னும் பெட்டரா ஆகணும். சோ அதுக்கு என்ன கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு நம்ம எல்லாரும் சஜஷன்ஸ் கொடுக்கலாம். அப்ப ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரிமே இதை பார்க்கலாம். சோ இன்னும் ஒவ்வொரு செக்ஷனுக்குமே இல்ல வந்து நான் சொன்ன மாதிரி ஹேண்ட்கஃப் மட்டுமே நீங்க தனியா ஒரு கிளாஸே நடத்தலாம். அந்த அளவுக்கான இம்பாக்டை இது ஏற்படுத்தும் பின்னாடி. ஓகே மேம். ஓகே மேம். கண்டிப்பா நம்ம ஃபியூச்சர்ல அந்த மாதிரியான செஷன்ஸ கூட என்கேஜ் பண்ணலாம். நிறைய சீனியர்ஸ் அந்த மாதிரி என்கேஜ் பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு ஒப்பீனியனும் வாங்கி அதுங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கூட we can discuss, ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வச்சு கூட we can discuss. அண்ட் பிகாஸ் அவங்களோட அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அவங்களோட டிஃபிகல்டிஸ் என்னன்றதை வச்சு அதை இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கான மெத்தட்ஸும் நம்ம கொண்டு வரலாம், நம்ம கொடுக்கலாம். ஓகே ஓகே மேம். சோ யாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணல. நிறைய பேருக்கு ஆக்சுவலா என்னன்னா ஒரு அப்படி இல்ல. நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு இன்ட்ரோடக்ஷனா பல விஷயத்த டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். எல்லாரும் போய் படிச்சிருக்க மாட்டாங்க. சோ இது படிக்கும் போதுதான் கிளாரிபிகேஷன் வரும். ஒரு டிஸ்கஷன்ல நம்ம இதெல்லாம் பண்ணிருக்காங்களா அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து கிடைச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே மேம். அப்படின்னா நல்லதுதான். ஓகே, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச் மேம். இன்னைக்கு எங்களுக்கு இந்த டைம் ஒதுக்கி நீங்க இந்த செஷன் கொடுத்ததுக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச்.